ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு சுபிக்ஷா, விக்ரம், அதுக்கப்புறமா சபரி, வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து வெளியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது சுபிக்ஷா வழக்கம் போல் அவங்க பீட் பாக்ஸிங்கோட அந்த பாட்டு கடல் பற்றின பாட்டு வந்து பாடிட்டுருக்காங்க. ஐயோ எம்மா முடியலன்னு எல்லாம் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பயும் சுபிக்ஷா வேணுனே விடாமல் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் போடுறதுக்காக அப்படியே அலேக்காக வந்துட்டு சுபிக்ஷா மூஞ்சி இதுவில் துணியில் மறைச்சி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் கிட்டே உட்கார வச்சுட்டாங்க. அடா பாவீங்களா, அப்பயும் நான் பாடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா செம்ம ஃபன் பண்ணிகிட்ருக்குறாங்க. செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்ததான் எங்கள் சாண்ட்ரா உட்காந்து திவ்யா கிட்டே பிரிஞ்சிட்டனால அவளுக்கு கொஞ்சமாவது இது இருக்குமா, அவளுக்கு நன்றி இருக்குமா, ஃப்ரீ பாஸ் வந்துட்டு அவன் எவிக்ட் ஆகி போகும்போது கூட இவளுக்கு தான் கொடுத்தான், தங்கச்சி நான் அவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்தான் என்னை விட, கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் அதுக்கப்புறம் எவிக்ட் ஆக போகிறது யாருன்னு கேட்டால் என் பேரை சொன்னாவ, அப்படியே அங்கே வந்துட்டு எனக்கு துணி எடுத்து வைக்கணுன்ட்டு நான் அழுதுட்டுருக்க டைமில் வந்து கேட்டா, அப்படி இப்படின்னு பாருக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா தனக்கு தானே குழி வெட்டி கொள்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாரு என்னமோ யோகியோ மாதிரி, ஆமாம் கொஞ்சமாக டைம் கொடுத்துக்கலாம்ல, இப்படி இப்படின்னு ஓவராக பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கணும், இதை பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும்னு பில்டப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏமா போமா அங்கிட்டு தூரம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்ததாக விக்ரமோட கேஸ் பிக் பாஸ் ஏற்றுக்கிட்டாரு. என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவோட கேஸ். சுபிக்ஷா வந்து பி பாக்ஸிங்கிற பேரில் எப்போ பாரு அந்த ஒரு பாட்டியே பாடி பி பாக்ஸிங்கிற பேரில் எச்ச துப்பிடுறாங்க. என் காதே வந்துட்டு கேட்காம போயிடுச்சுன்னு ஒரு பஞ்சு மாதிரி இது பண்ணி ஒரு காதில் வந்துட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு சூப்பராக வந்திருக்காரு. அவருக்கு சார்பாக சபரி வந்து வாதாடுறாரு. செம்ம ஃபன்னாக இருக்குது அந்த இது பார்க்கும்போது. எல்லாருமே விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயும் கோர்ட் சீன்லேயும் போயிட்டு சுபிக்ஷா பாட்டு பாடி காமிச்சிட்ருக்காங்க. அப்படியே வலிப்பு அந்த மாதிரி கம்ருதீன் சீனை போட்டிருக்காரு. சுபிக்ஷாக்கு சப்போர்ட்டாக பாரு வாதாட்டிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னாக சிரிப்பாக தான் இருந்துச்சு. சூப்பராக வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. செமையாக அது ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. உங்ககிட்ட இவங்க வந்துட்டு பஞ்சு அது இதுன்னு ஏதேதோ ஆதாரமாக காமிக்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனாலும் உங்கள் பக்கம் போதிய ஆதாரம் இல்லாதனால சுபிக்ஷா தான் இந்த கேஸில் வின் பண்ணாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி விட்டுறாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்துட்டு பாருக்கும் கம்ருதீன் அகெயின்ஸ்டாக வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. திவ்யா, சாண்ட்ரா, சுபிக்ஷா, ரம்யா இவங்க 4 பேரும். இவங்க 2 பேர்னால தான் எங்களுக்கு முட்டை பால் எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஜட்ஜஸாக கனியும் சாண்ட்ராவும் இருக்கிறாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் நிற்க, இவங்க வந்து மைக்கை மறைச்சி எப்போ பாரு பேசிட்டு இருந்தாங்க. நானே கூப்பிட்டா கூட கண்டுக்க மாட்டாங்க, வேலை செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்படியெல்லாம் பேசி இது பண்ணிவிட்டு ஒரே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால தான் பிக் பாஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்து என்னால் டீ காஃபி எல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதையுமே இவங்க செய்யாமல் ஒரே இது பண்ணிட்டு இருந்தாங்க, செய்ய முடியாதுன்ட்டு அதுக்கு ஒரு ரவுஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களும் மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் இவங்க தான் வந்துட்டு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்க, மக்கள் நீதிமன்றத்துக்கிட்ட விட்டுருன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. அப்புறம் 10 நிமிஷம் இடைவேளைன்னு சொல்லிட்டு திடீர்னு பிக் பாஸ் எல்லாரையும் அங்கேருந்து வெளியே அமுச்சு விட்ருக்காரு. வெளியே வந்துட்டு வழக்கம் போல் மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணி கத்திட்டு எடுக்கிறாங்க. அப்போ விக்ரமுக்கும் கம்ருதீனுக்கும் இதுவாகிடுது. விக்ரம் ஒரு வார்த்தையை விட அதை கம்ருதீன் வந்து பிடிச்சிட்டு, என்ன அண்ணா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. கம்ருதீன் என்ன தான் தப்பு பண்ணாலும் பாரு மாதிரி அப்படியே வந்துட்டு சண்டைக்கு போகிறது தான் பண்ணது நியாயம்தான்ற மாதிரி. அதனால தான் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. மற்றவங்க எல்லாருக்கும் அவங்க பண்ண தப்புன்னு தோணுது. ஆனாலும் யாருமே கம்ருதீன் பாருக்கிட்டே இதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாண்ட்ரா இன்னும் படுமோசமாயிட்டாங்க. அவங்ககிட்ட போய் ஒட்டிக்கிட்டு என்னமோ அவங்க கேங் தான் இவங்களோன்ற மாதிரி பில்டப் பண்ணி திவ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக அவங்கக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கருமண்டா இதுன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.